நடிப்பு ராட்சசனான தனுஷ் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்க இருக்கிறார். அந்த படத்திற்கு தனுஷுக்கு ராசியான அனிருத் இசையமைக்கிறார் என தகவல் வெளியாகி தீயாக பரவி வருகிறது. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு இந்த கூட்டணி சேர்ந்தால் மாசாக இருக்கும் என்கிறார்கள் ரசிகர்கள். நடிகராக கோலிவுட்டுக்கு வந்த தனுஷ் பாப்பாண்டி படம் மூலமாக இயக்குனர் ஆனார். இதன் பின் அவர் இயக்கத்தில் வெளியான ராயன் படம் 100 கோடிக்கும் மேல் வசூல் செய்தது. கோலிவுட்டின் கவனிக்கத்தக்க இயக்குனராக தனுஷை மாற்றியது. சொல்றது உண்மையா? ராயன் படத்தில் வன்முறை அதிகமாக இருந்ததாக விமர்சனம் எழுந்தது. இதையடுத்து தன் அக்கா மகன் பவிசை வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்னும் காதல் கதை கொண்ட படத்தை தனுஷ் இயக்கி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். மேலும் தனுஷ் இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கும் இட்லி கடை படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. அதே தேதியில் தான் ஏகேவின் குட் பேட் அக்லி படமும் திரைக்கு வருகிறது. இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. ஷோ பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப சின்ன பசங்க பேசக்கூடாது. அதேங்கப்பா, அஜித் படத்துடன் மோதுகிறார் தனுஷ், ரொம்ப தைரியமா என ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இந்த நிலையில் அஜித் குமாரை வைத்து படம் இயக்க போகிறார் தனுஷ் என பேச்சு கிளம்பி இருக்கிறது. தனுஷும் அஜித் குமார் சேரும் கூட்டணி படத்திற்கு அனிருத் இசையமைக்க வைக்கிறார் தனுஷ். டிஎன்ஏ கூட்டணியில் அஜித் குமார் சேர்கிறார் என்றால் இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் என ரசிகர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இருப்பினும் தனுஷ் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கிறார் என அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் வரை எதையும் நம்ப முடியாது. தனுஷும் ஒரு பக்கம் இயக்கம் நடிப்பு என பிஸியாக இருந்து வருகிறார். மறுபக்கம் அஜித்குமாரோ கார் பந்தயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். இப்படி 2 பிஸியான ஆட்கள் கூட்டணி சேருவது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை எதையும் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? கார் பந்தயங்களில் கலந்து கொள்ளும் முன் அஜித் குமார் நடித்த விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மகிழ் திருமேனி இயக்கி அந்த படத்தில் ஹீரோயிசத்திற்கு புது அர்த்தம் கொடுத்திருக்கிறார் அஜித் குமார். 10,000 பேரை தூக்கி போட்டு மிதிப்பது மட்டுமல்ல ஹீரோயிசம், அடி வாங்குவது கூட ஹீரோயிசம் தான் என விடாமுயற்சி படத்தில் காட்டியிருந்தார் அஜித் குமார். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அஜித் குமார் அடிவாங்கியதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ந்து போனார்கள். இந்நிலையில் தான் ஏகேவின் தீவிர ரசிகரான ஆதிக் இயக்கவிருக்கும் குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது.